So today we are going to make Oreo cake. So let us separate the cream and the biscuits. Okay, now we have separated the creams from the chocolate from the biscuits, and we have kept the cream separately. Okay, so now we are going to make it as a fine powder and get it. Add 3-4 cups of maida flour. Okay, so now we are going to crack open the eggs. So ஒரு முட்டையை உடைச்சு ஊத்துறோம். Okay, now let's start beating. So yes, we have mixed the egg. So now நம்ம இப்போ வந்து இது வந்து எல்லா கலவையோட போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம அந்த பேட்டரை அந்த மாவை எடுத்து இதில் வந்து நம்ம கொஞ்சம் போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம முட்டை இது கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் ஊற்றிடலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ இதில் சும்மா 2 drops ஆஃப் வெனிலா எசன்ஸ் விட்டுக்கலாம். அண்ட் இது கூட நம்ம 1 cup ஆஃப் மில்க் ஊற்றிக்கிறோம். ஸோ இப்போ இது வந்து நல்லா நம்ம மிஷின் ஃபஸ்ட் நம்ம பவுடர் வந்து பறக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து ஹேண்ட் பிளெண்டர் வச்சு நம்ம வந்து மேனுவலாக விஸ்க் பண்ணோம். இப்போ வந்து நம்ம இந்த எலக்ட்ரிக் பிளெண்டர் வச்சு நம்ம நல்லா விஸ்க் பண்ணோம். 1/4 cup ஆஃப் பட்டரையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். So now let's transfer it into the bowl. சரி, வாங்க நம்ம இப்போ இது வந்து அவனில் வச்சிடலாம். ஸோ இப்போ இதை நம்ம உள்ள வச்சாச்சு. Let's close it. ஸோ நம்ம இப்போ வந்து இட்லி பிளேட்டில் வந்து பட்டர் தடவிக்கலாம், ஏன்னா அப்புறம் ஒட்டாமல் வரும். ஸோ 4 இதுலேயும் வந்து பட்டர் தடவிட்டு இப்போ நம்ம வந்து கேக் பேட்டர் கொஞ்சம் இட்லி தட்டில் ஊற்றுறதுக்காக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ இப்போ அதை வந்து நம்ம இந்த இட்லி தட்டில் வந்து நம்ம ஊற்றலாம். இப்போ நம்ம வந்து சாக்கோலாவா கேக் பண்ணுறோம். ஸோ இந்த ஓரியோ கேக்லேயே சாக்கோலாவா கேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் நம்ம சாக்லேட் பீசஸ் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். நான் 4 கண்ணு இட்லி ரவுண்ட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் பேட்டரை ஊற்றிட்டு இப்போ நடுவில் வந்து சாக்லேட் வைக்கிறோம். நம்ம சாக்லேட் வச்சு கொஞ்சமாக வந்து உள்ள ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு கேக்லேயும் வந்து நம்ம ஒரு இட்லி தட்டுலேயும் வைக்கிறோம். வச்சுட்டு ஸோ பேலன்ஸ் இருக்கிற அந்த பேட்டரை வந்து அந்த ஒரு இட்லி கேக் மேலே அப்படியே நம்ம வந்து அதில் போர் பண்ணோம், அந்த சாக்லேட் வந்து கவர் ஆகிற வரைக்கும். ஸோ இப்போ எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணியாச்சு 4 இட்லி தட்டையும். இப்போ அதை வந்து நல்லா தண்ணி கொதிச்சுட்ருக்கு. ஏற்கனவே நம்ம இட்லி அந்த பாத்திரத்தில் நம்ம அதை அந்த பிளேட்டை வச்சு இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இட்லி வேகிறதுக்கு ஆன டைம் எவ்வளோ, கேக்கு வேகிறதுக்கு எவ்வளோ டைமோ அவ்வளோ நம்ம வச்சு இது வந்து அழகாக எடுத்தோன்னா சூப்பரான சாக்கோலாவா ஓரியோ கேக் ரெடி. ஸோ இந்த மீன்வைல் நம்ம அவனில் வச்ச கேக்கும் பேக் ஆகி வந்துருச்சுன்னு நினைக்கிறோம். ஸோ நமக்கு வந்து ஒரு தேவையான ஃப்ரெஷ் க்ரீம் நடுவில் வைக்கிற கேக்கு நடுவில் வைக்கிற க்ரீம் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம வாங்க இப்போ வந்து கேக் எப்படி டெக்கரேட் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ எஸ், தி சாக்லேட் மில்க் பேஸ் இஸ் ரெடி. ஸோ லெட்ஸ் ஸ்விட்ச் ஆன் தி ஸ்டவ். நல்லா சைட்ஸ் நல்லா ஸ்மூத் பண்ணிடுவோம். ரெடி பண்ணி வச்சிருக்க சாக்லேட் சாஸ் நம்ம வந்து ஊற்ற போகிறோம். ஸோ அது ட்ரிப் ஆகும்போது கீழே இது பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து அவ்வளோதான். நல்லபடியாக கேக்கை செஞ்சு முடிச்சாச்சு. ஓரியோ சாக்லேட் ஓரியோ கேக் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஸோ எஸ், நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட ஓவர் நைட் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரீஸ் பண்ணல, கீழே தான் வச்சுருக்கேன். ஸோ நவ் லெட்ஸ் கட் த கேக். வாவ், இவ்வளோ அழகாக அல்வா மாதிரி கட் ஆகுது.
அதே மாதிரி இப்போ அந்த ஓரியோ சாக்லேட் கேக் இப்போ பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம சொல்ல போறோம். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். அந்த ஓரியோ சாக்கோலவா அந்த கேக் பண்ணியிருக்கிறாங்க இட்லி குக்கர்ல வச்சு. பிரமாதம், அருமை அருமை. Hello everyone, welcome to Daddy and Daughter YouTube channel. So today we are going to make Oreo cake. So for that we have taken Oreo biscuits. So let us separate the cream and the biscuits separately. So let's separate the cream from the biscuits. So first we will transfer the all the biscuits to the bowl. So again, actually we are taking around 400 grams of Oreo biscuits. So I have chosen both the cream biscuits. See, I have chosen some chocolate cream biscuits and also white cream biscuits. So both of them I'm adding a little bit, because the cream will be useful for us to for the frosting of the cake, for decorating. So yes, we have got all the Oreo biscuits open. So now let's remove the cream from the biscuits, and we will measure it. See, this is around 400 grams. So yes, we have to take 400 grams of biscuits. So we will check it after separating the cream from the biscuits. So first we will take a biscuit. We have taken a mixture of white and chocolate cream biscuits. So we're going to add both the creams to this. You should not leave a bit of, but some of them grind the Oreo biscuits with the cream itself, but I'm not going to do that. Okay, now we have separated the creams from the chocolate from the biscuits, and we have kept the cream separately. So now let's transfer it to the mixer. Okay, so now we are going to make it as a fine powder and get it. So for this we are going to add 3-4 cups of maida flour.
Okay, so now we are going to crack open the eggs. So இப்போ நம்ம ஒரு முட்டையை உடைச்சு ஊற்றுருவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து எக் ஒயிட் செப்பரேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். So for this we are going to add a teaspoon of cake gel. So that the egg bubbles won't break. Okay, now let's start beating. Okay, so it came around a little bit of stiff peaks. So now let's add the egg yolk to this. Okay. So yes, we have mixed the egg. So now, நம்ம இப்போ வந்து இது வந்து எல்லா கலவையோட போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். So first of all, we should not add the whole mixture to the cake flour. அதாவது நம்ம எல்லா இது பொடியும் எடுத்து நம்ம வந்து முட்டை அடித்து வச்சுருக்கோம்னா அது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரேடியாக போட்டு நம்ம இந்த கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, ஓரியோ பிஸ்கெட்டு, வெண்ணில இது மைதா மாவு இல்லை, அதில் போட்டு நம்ம வந்து இது கலந்துக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம அந்த பேட்டரை அந்த மாவை எடுத்து இதில் வந்து நம்ம கொஞ்சம் போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ வந்து இதை வந்து ஒரு பெரிய பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஏன்னா வந்து அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே சின்ன பவுலில் இருந்தால் நமக்கு வந்து ஈஸியாக இருக்காது. பெரிய பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல நல்லா ஒருத்தர் மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம முட்டை இது கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் ஊற்றிடலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ இதில் சும்மா 2 drops ஆஃப் வெனிலா எசன்ஸ் விட்டுக்கலாம். அண்ட் இது கூட நம்ம 1 cup ஆஃப் மில்க் ஊற்றிக்கிறோம். நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த 1 cup ஆஃப் மில்க் ஃபுல்லாக ஊற்றிடலாம் நம்ம.
ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் பட்டர் ஊற்றுறோம் இல்லையா, ஸோ நமக்கு வந்து அந்த குவான்டிட்டி தெரியாமல் போயிடும். ஸோ இப்போ இது வந்து நல்லா நம்ம மிஷின் ஃபர்ஸ்ட் நம்ம பவுடர் வந்து பறக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து ஹேண்ட் பிளெண்டர் வச்சு நம்ம வந்து மேனுவலில் விஸ்க் பண்ணோம். இப்போ வந்து நம்ம இந்த எலக்ட்ரிக் பிளெண்டர் வச்சு நம்ம நல்லா விஸ்க் பண்ணோம். இந்த 1/4 கப் ஆஃப் பட்டரையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். சைட்ஸ்லாம் ஸ்க்ராப் பண்ணி எடுத்துட்டு போகணும். இப்போ நம்ம நல்லா அதை இது வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த மாதிரி ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம 2 விதமாக பண்ண போகிறோம். ஒன்று கேக்காக பண்ண போகிறோம், இன்னொன்று வந்து இட்லி மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். Okay, see now we have arranged the baking paper. So now let's transfer it into the bowl. Wow, see how beautifully this we should tap this 2 times, make the surface even so that this evenly raises up. அதனால ஈவன் பண்ணி விடணும் நம்ம, அப்பதான் வந்து அது ஈவனா ரைஸ் ஆகும். சரி வாங்க நம்ம இப்போ இதை வந்து அவன்ல வச்சிடலாம். ஸோ இப்போ இதை நம்ம உள்ள வச்சாச்சு. லெட்ஸ் க்ளோஸ் இட். பேக் மோட்ல வச்சு 180 டிகிரிக்கு 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் நம்ம வைக்கலாம். அப்படி கீப் ஃபார் 50 மினிட்ஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணி விட்டுருலாம். ஸோ த கேக் ஸ்டார்டட் டு பேக். ஸோ நம்ம இப்போ வந்து இட்லி பிளேட்டில் வந்து பட்டர் தடவிக்கலாம், ஏன்னா அப்புறம் ஒட்டாமல் வரும். ஸோ 4 இதுலேயும் வந்து பட்டர் தடவிட்டு இப்போ நம்ம வந்து கேக் பேட்டர் கொஞ்சம் இட்லி தட்டில் ஊற்றுறதுக்காக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ இப்போ அதை வந்து நம்ம இந்த இட்லி தட்டில் வந்து நம்ம ஊற்றலாம். இப்போ நம்ம வந்து சாக்கோலாவா கேக் பண்ணுறோம். ஸோ இந்த ஓரியோ கேக்லேயே சாக்கோலாவா கேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் நம்ம சாக்லேட் பீசஸ் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் நான். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் இந்த பேட்டரை வந்து ஊற்றிட்டு அதுக்கு நடுவில் தான் நம்ம இப்போ வந்து சாக்லேட்டை வைக்க போகிறோம். பாருங்கள், 4 கிணத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிடலாம், பிகாஸ் அது ஈவனாக வரணும் இல்லையா. ஸோ ஈக்குவல் மிக்சராக இருக்கணும். ஸோ அதனால் வந்து 4 இட்லி ரவுண்ட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் பேட்டரை ஊற்றிட்டு இப்போ நடுவில் வந்து சாக்லேட் வைக்கிறோம். நம்ம சாக்லேட் வச்சு கொஞ்சமாக வந்து உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு
ஒரு ஒரு கேக்லேயும் வந்து நம்ம ஒரு இட்லி தட்டுலேயும் வைக்கிறோம். வச்சுட்டு ஸோ பேலன்ஸ் இருக்கிற அந்த பேட்டரை வந்து அந்த ஒரு ஒரு இட்லி கேக் மேலே அப்படியே நம்ம வந்து அதில் போர் பண்ணோம். அந்த சாக்லேட் வந்து கவர் ஆகிற வரைக்கும், கவர் ஆகிற மாதிரி நம்ம வந்து அந்த பேட்டர் அது மேலே ஊற்றணும். பாருங்கள், ஸோ இப்போ எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணியாச்சு 4 இட்லி தட்டையும். இப்போ அதை வந்து நல்லா தண்ணி கொதிச்சுட்ருக்கு. ஏற்கனவே நம்ம இட்லி அந்த பாத்திரத்தில் நம்ம அதை அந்த பிளேட்டை வச்சு இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இட்லி வேகிறதுக்கு ஆன டைம் எவ்வளவோ, கேக்கு வேகிறதுக்கு எவ்வளோ டைமோ அவ்வளோ நம்ம வச்சு இது வந்து அழகாக எடுத்தோன்னா சூப்பரான சாக்கோலாவா ஓரியோ கேக் ரெடி. பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் மேலே வெடித்த மாதிரி இருக்குது. சரி, நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அது எப்படி வந்திருக்குன்றத. நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ இது நம்ம இப்போ வந்து அன்மோல் பண்ணுவோம். ஒரு ஸ்பூன் வச்சு அதை வந்து அன்மோல் பண்ணிடலாம். அழகாக வருது பாருங்கள். இட்லி எப்போதுமே அடி தட்டில் ஒட்ட தான் செய்யும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து ஒட்டி இருக்குது கொஞ்சம். பட் அது பரவாயில்ல. பட் நல்லா இட்லி அழகாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மீன்வைல் நம்ம அவனில் வச்ச கேக்கும் பேக் ஆகி வந்துருச்சுன்னு நினைக்கிறோம். ஸோ லெட்ஸ் இந்த டூத் பிக் வச்சு குத்தி பார்ப்போம் வெந்திருக்கா இல்லையான்னு. இட் கம்ஸ் க்ளீன். திஸ் இஸ் குக். எஸ், நல்லா க்ளீனாக வந்திருக்கு. ஸோ இட்ஸ் குக் ஆல்ரெடி. So let it rest for 10 minutes, then we will unmold the cake. Okay, so it's been a half an hour. So now let's unmold it. So we are going to melt the chocolate in the double boil method. We are using 250 grams of chocolate. So for making the frosting for icing for the center icing for the cake, we are going to make a frosting, cake chocolate frosting with the Oreo cream and butter, sugar, cocoa powder and some chocolates. ஸோ இப்போ நம்ம வந்து கேக் மேலே தடவுறதுக்கும் நடுவில் வந்து வைக்கிறதுக்கும் நம்ம வந்து க்ரீம் தயாரிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு 100 grams ஆஃப் அந்த ஓரியோ க்ரீம் உள்ளேருந்து எடுத்து அந்த க்ரீம் வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம நல்லா அடிச்சுக்கலாம்.
ஓகே, நம்ம இப்போ இது கூட வந்து ஒரு 50 ml ஆஃப் பட்டர் போடுறோம் நம்ம. So we have added 50 ml of butter and some icing sugar to this, and half a teaspoon of vanilla extract and some cocoa powder to this. So now let's So for this, into this, we are going to add in some fresh cream, 60 ml of fresh cream to this. And some chocolate, melted chocolate to this. Scrap all the sides and again So yes, we have got the perfect consistency for the fresh cream. See, it's a bowl uplifting consistency. So நமக்கு வந்து ஒரு தேவையான ஃப்ரெஷ் க்ரீம் நடுவில் வைக்கிற கேக்கு நடுவில் வைக்கிற க்ரீம் கிடச்சிடுச்சு. ஸோ நம்ம வாங்க இப்போ வந்து கேக் எப்படி டெக்கரேட் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சாக்லேட் மிரர் கிளேஸ் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ அது இதை வந்து நடுவில் வச்சுட்டு மேலே ஐசிங் பண்ணிட்டு தென் அந்த சாக்லேட் மிரர் கிளேஸ் வந்து நம்ம அது மேலே வந்து ஊற்றி போகிறோம். வாங்க பார்க்கலாம். So now we are going to add 200 ml of fresh cream. So into this we are going to add 100 grams of dark chocolate and make a super ganache.
to this to get mixed soon. You can use a wire whisk also for it to melt soon. Can you see it? We wanted a liquidy consistency of middle glaze, so we're going to add 50 ml of milk to this and mix it nicely. So into this we are going to add some cocoa powder. We are going to add a spoon of cocoa powder to this. You have to scrap all the sides to this. And then mix it well. Okay, to add a shine to this, we are going to add a teaspoon of butter so that this adds a shine to the chocolate milk glaze. So you can see this. Wow! Now this turned into a milk glaze really. Wow! Can you see the shine of this? See, it's glittering. So yes, the chocolate milk glaze is ready. So let's switch on the stove. So yes, let's start frosting. So we have a turntable and a cake board. So let's apply some cream to the board. So now let's drop the cake board. Yes. So now we have to level the cake. So for that we will start from here.
So yes, now let's cut the cake. So yes, we have cut an even layer of cake. Now let's apply the sugar syrup we have made. We have to apply the sugar syrup nicely on top of it, or else it will get stuck to our throat when we swallow it, when we eat it. நல்லா சுகர் சிரப் நல்லா தெளிக்கணும், இல்லைன்னா நமக்கு ஒன்று தொண்டையில் அடைக்கும். அந்த கேக் சாப்பிடும்போது நார்மலாகவே அப்படிதான் வந்து பேக்கரிஸ்லாம் சொல்லுவாங்க, நம்ம சுகர் சிரப் நல்லா சாஃப்டாக போடலைன்னா ஒரு மாதிரி தொண்டையில் அடைக்கிற மாதிரி இருக்கும் அந்த கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நல்லா சுகர் சிரப் நம்ம நல்லா சோப் பண்ணணும். ஓகே, நல்லா சுகர் சிரப் நம்ம பண்ணியாச்சு. So we are going to apply the chocolate frosting on top of the and the second layer cake வந்து வச்சாச்சு. திருப்பி நம்ம இந்த சுகர் சிரப் நல்லா அப்ளை பண்ணணும். நல்லா சோப் பண்ணணும். இது நல்லா சோப் ஆயிடுச்சு.
இந்த சைட்ஸ்லாம் நல்லா நல்லா சைட்ஸ் நல்லா ஸ்மூத் பண்ணிடணும். So yes, now we are going to use this and level our it's ready to go to the fridge. So let's keep in the fridge for some time. Okay, the cake to set. So இந்த கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வருவோம். இது வந்து செட் ஆகிறதுக்கு. ஸோ நம்ம இப்போ இந்த கேக்கை வந்து நம்ம லிஃப்ட் பண்ண போகிறோம். லிஃப்ட் பண்ணி இது மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சாக்லேட் சாஸ் நம்ம வந்து ஊற்ற போகிறோம். ஸோ அது ட்ரிப் ஆகும்போது கீழே இது பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து சூப்பராக இப்போ ட்ரிப் ஆகுது பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பி கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். இந்த பக்கம்லாம் கவர் ஆயிடுச்சு.
வாவ். ஸோ இப்போ நம்ம வந்து சைட்ஸ்லலாம் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துக்கோம். நம்மக்கிட்ட அந்த அந்த ஒரு டூல் இருக்குது, கேக்கு பேக்கிங் டூலில் வச்சு நம்ம அது ஸ்க்ரேப்பரை வச்சு டிசைனிங் ஸ்க்ரேப்பரை வச்சு சும்மா இப்படி கோடு கோடாக வர்ற மாதிரி ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துக்குவோம். நம்ம கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ நல்லபடியாக நம்ம அந்த க்ரீமை ஊற்றி அந்த கனாஷை ஊற்றி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே அது ஒரு பெரிய வேலை. ஸோ நம்ம நல்லபடியாக முடிச்சாச்சு. ஸோ இப்போ க்ரீமும் நம்ம கனாஷ் ஊற்றி எல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேலே டெக்கரேஷன் வேலை தான். ஸோ இந்த ஓரியோ பிஸ்கெட்டை வந்து ஹாஃபாக கட் பண்ணி நான் ஒரு 3 மாதிரி அப்படியே ஓரமாக சுற்றி வச்சுட்டு வரேன் நான். அது ஏன் ஹாஃபாக கட் பண்ணுன்றது இன்னொரு ரீசன் என்ன, பிஸ்கெட் இல்லை. ஸோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி, பட் இதுவுமே ஒரு நல்ல டிசைனாக தான் வந்திருக்கு. ஸோ இப்போ எல்லாத்து பிஸ்கெட்ஸ் வச்சு முடிச்சாச்சு. இப்போ சென்டராக ஒரே ஒரு ஓரியோ பிஸ்கெட்டை அழகாக வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த டெக்கரேஷன் வந்து ஓவர். நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ இந்த சைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஓரத்தில் இந்த சிலம்பெலாம் இருக்கிறதுலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பு நம்ம பண்ண வேண்டியதான்.
இப்போ வந்து நம்ம திருப்பி அந்த பல்லு மாதிரி இருக்கிற ஸ்க்ரேப்பரை வச்சு ஒரு டிசைன் போட்டுக்கிறோம் கேக்குக்கு நல்லா அழகாக இருக்கிறதுக்கு ஓரமாக. அது ஒரு மாதிரி லைன்ஸ் வரும்போது நல்லா சூப்பராக ஒரு டிசைன் க்ரியேட் ஆகுது இல்லையா. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபஸ்ட் டைம் போட்ட போச்சு திருப்பின்னு வருவேன் அதில் வந்து போடுறேன் நான். அவ்வளோதான், நான் நல்லபடியாக கேக்கை செஞ்சு முடிச்சாச்சு. சாக்லேட் ஓரியோ கேக் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஸோ எஸ், நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட ஓவர் நைட் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரீஸ் பண்ணல, கீழே தான் வச்சுருக்கேன். ஸோ நவ் லெட்ஸ் கட் த கேக். வாவ், இவ்வளோ அழகாக அல்வா மாதிரி கட் ஆகுது இது. நம்ம இப்போ இது வந்து டேடி கொடுப்போம். டேடி இருந்தாங்க. ஹாய் ஹலோ, இது டேடி அண்ட் டாட்டர் யூடியூப் சேனல். உலக மக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு வந்து ஓரியோ சாக்லேட் கேக் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஓரியோ சாக்லேட் கேக்கை நம்ம இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு. ஏன்னா ரொம்ப நாளாக அவங்க வந்து என்ன பண்ணாங்க, வீட்லேயே சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் வந்து இந்த வெக்கேஷன் டயத்தில் வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம மக்கள் எல்லாருக்கும் இதை பார்த்து பிள்ளைங்களுக்கு வீட்லேயே வந்து இதை செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுவாக நாங்கள் வந்து செஞ்சு இதை காப்பிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ஓரியோ சாக்லேட் கேக் இப்போ பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம சொல்ல போகிறோம். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். ஆஹா, அந்த சாக்லேட் ருசி அப்படியே அந்த உள்ள வச்ச உடனே அந்த சும்மா மழை அப்படியே உள்ள போய் அது அந்த சாக்லேட்டுடைய ருசி அருமையா இருக்கு. அப்படியே அதை இன்னொன்று சாப்பிட்டு பார்க்கலாம். உடனே நிறைய சாப்பிடணும் போல இருக்கு, இருந்தாலும் கொஞ்சமா. ஆஹா, அந்த சாக்லேட் கிரீம் போட்டிருக்காங்க பாருங்க மேல, இந்த பாருங்க ஓரியோ பிஸ்கட். இது மேல இந்த சாக்லேட் வழவழன்னு இருக்கு பாருங்க. அத அருமை அருமை. கேக் ஷாப்ல வந்து அந்த சாக்லேட் கேக் வாங்குவோம் இல்லையா, எப்படி இருக்கும் அதே மாதிரி. ஆஹா, இந்த சாக்லேட் மனம், அந்த ருசி அப்படியே. அதுல இந்த சர்க்கரை வந்து இதுல வந்து உங்களுக்கு வீட்டில் அந்த சுகர் ஃப்ரீ சர்க்கரை போட்டு தான் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் மெயினா, நாங்கள் அதை தான் யூஸ் பண்ணுவோம். ஆஹா, அருமை, நல்ல டேஸ்டா இருக்குது. அதுதான் சுவையா இருக்குது. அது என்னுடைய பாணியில சொல்லணும்னா அருமை அருமை, மிக அருமை. இதை பேசாம இதை வைக்காம நானே சாப்பிட்டுலாம் இருக்கேன். ஓகே, தேங்க்யூ. டேடி அண்ட் டாட்டர் யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய். ஹாய் ஹலோ, இது டேடி அண்ட் டாட்டர் யூடியூப் சேனல். உலக மக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு எங்க வீட்டுல எங்கள் மகள் வந்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, ஓரியோ பிஸ்கெட்ல சாக்கோலோவா கேக் பண்ணிருக்கிறாங்க. அதை இட்லி குக்கர்ல வச்சு பண்ணிருக்கிறாங்க. அதை நம்ம வந்து இப்ப எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இத பாருங்க. இப்போ இதுதான் அந்த ஓரியோ பிஸ்கட்ல சாக்கோலோவா இட்லி குக்கர்ல வச்சு இதை பண்ணிருக்காங்க. என்ன அழகா இருக்குன்னு. இப்போ இதை எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்க போறோம். இத வந்திருக்கு பாத்தீங்களா, சாக்லேட் இருக்கு பாருங்க உள்ள. அதுதான். சோ அதை இப்ப நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதை புடும்போது இந்த சாக்லேட் அப்படியே வெளியே வருது பாருங்க. சாக்கோ வெளியே வருது பாருங்க. இப்போ வந்து அந்த இதுல வந்து அந்த சாக்கோ இதோட சாப்பிட போறோம். அதாவது அந்த சாக்லேட் அப்படியே வாய்க்குள்ள போய் அதை கரையும் போது அந்த சாக்லேட் வாசனை, அவங்க செஞ்சிருக்கிற எல்லாம் கலந்து செஞ்சிருக்கிற விதம், சாப்பிடும்போது சும்மா வழவழன்னு அப்படியே போகுது. அந்த ஓரியோ சாக்கோலோவா அந்த கேக் பண்ணியிருக்கிறாங்க இட்லி குக்கர்ல வச்சு.
பிரமாதம், அருமை அருமை. அதை இன்னும் கொஞ்சம் சாப்பிட நல்லா இருக்கு. ஆஹா, இத நான் வந்து பெரியவங்க நம்ம சாப்பிட்டு பாருங்க, அந்த சுவை, அந்த சாக்லேட்டுடைய சுவை, சாக்லேட்டினுடைய இது உள்ள போகுது பாருங்க, நல்லா வாயில அந்த ருசி அப்படியே இருக்கு. இப்ப நாம சாப்பிடும்போது எப்படி இருக்கு? இந்த வர்ற வெக்கேஷன் லீவ்ல நீங்க பிள்ளைங்களுக்கு, குழந்தைங்களுக்கு இதை இதே மாதிரி வீட்டுல நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடும் பிள்ளைங்க. இப்போ லீவ்ல வந்து பார்த்தாங்களும் கிரிக்கெட் விளையாட போடும், வெளியில பந்து விளையாடும், பசங்களோட விளையாடிட்டு இருக்க கழிச்சு வரும். ஸோ அதை ரெடியா செஞ்சு வச்சிருந்தீங்கன்னா வந்த உடனே இதை கொடுக்கலாம். அப்படியே கொடுத்துட்டு ஒரு டம்ளர் பால் கொடுக்கலாம். இதை வந்து அவன் இருந்தாதான் செய்யணுன்றது இல்ல, இதை கலந்து, அதாவது இட்லி தட்டுல ஊத்தி அதை பண்ணலாம். அதே மாதிரி பாருங்க, இட்லி மாதிரியே இந்த கேக் வந்திருக்கு பாருங்க. அதான் இட்லி குக்கர்லயே இதை பண்ணலாம் நம்ம. ஸோ நானும் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வரேன் இருக்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஹா, அதாவது ஒரு சாஃப்டா, இந்த நம்ம கடையில பேக்கரிலாம் கேக் வாங்க சாப்பிடுவோம்ல, சாஃப்டா இருக்கும்ல, அதே மாதிரி பிள்ளைங்கள்லாம் அதை உண்மையிலே விரும்பி சாப்பிடும். நீங்க அவசியம் அந்த பிள்ளைங்களுக்கு வெக்கேஷன் லீவ்ல செஞ்சு கொடுங்க. இருங்க, ஒண்ணுத்த நானே காலி பண்ணிடுறேன். இந்த இந்த கேக் செய்யற விதம், இந்த ஓரியோ பிஸ்கட்ல சாக்கோலவா அதை கேக் வந்து இட்லி பேன்ல வச்சு செஞ்சிருக்கிறாங்க. இது வந்து நல்லா, இது நீங்களும் பார்த்துட்டீங்க, நானும் சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஸோ இந்த டேடி அண்ட் டாட்டர் யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஆதரவுல தான் நாங்க படிப்படியா முன்னேறி இன்னும் சில விஷயங்களை நாங்க உங்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்லுவோம். இந்த வெக்கேஷனுக்கான இப்ப என்னெல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு வீட்லயே செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றத எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்போம், செஞ்சு செஞ்சு அதை போட்டு காட்டிக்கிட்டே இருப்போம். ஸோ ஆதரவு கொடுங்க. டேடி அண்ட் டாட்டர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம், நன்றி, வணக்கம்.